கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக பயத்தோடு பக்தியோடு கூட கர்த்தருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், தயை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை விட்டு விலகாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஒருபோதும் கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நினைவுகளையும் எண்ணங்களையும் யோசனைகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாவமுடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்திற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்திற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதிகளையும் சோத்திர பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் கடந்து வர கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஹல்லேலூயா உயர்த்த, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஹல்லேலூயா கனம் பண்ண மீண்டும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கர்த்தர் நீர் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா கர்த்தாவே உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா, மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பா
பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் ரட்சகர் இயேசுவுக்கே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. தூய வழிகள் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. உங்க சத்தத்தை உயர்த்தி தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே. சொல்லுங்க. என் அன்பர் இயேசுவுக்கே, என்னை தேடி வந்த ரட்சகருக்கே, என் மீட்பர் இயேசுவுக்கே, என் ரட்சகர் இயேசுவுக்கே, எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்த என் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுக்கே மகிமை 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 உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் மீண்டும் ஒரு விசை கர்த்தர் தாமே நீர் எங்களை அழைத்திருக்கிறதனுடைய நோக்கம் உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். அந்த நோக்கம் இந்த நாளிலே நிறைவேறுவதாக. வந்திருக்கிற பிள்ளைகள், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். உம்முடைய கிருபை எப்போதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறதல்லவா. விலகாத கிருபை, மாறாத கிருபை, எங்களை ஒருபோது கைவிடாத உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து இந்த ஆராதனையில் நடத்தட்டும். கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுங்க, நடத்துங்க. இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனவே இந்த அருமையான மாலை வேளையிலும் அப்பாவும் கிருபையினால் என்னை காத்து கொண்டீரே. இந்த பாடலை சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் கனப்படுத்த போகிறோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கரங்களை தட்டி அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி
நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்த கிருபை இது. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைத்த கிருபை இது, என்னை நடத்தும் கர்த்தருடைய கிருபை இது. உணர்ந்து என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. யாதையின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை தந்து சுகத்தை தந்து பலத்தை தந்து நடத்தின உம்முடைய கிருபை. பாடுவோமா? வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட கிருபை இது. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த தேவா உம்முடைய கிருபை. பாடுவோமா? கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. சொல்லுங்க. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட திருப்பை இது. தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட கிருபை இது. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, பாடுகிறார். என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து
என்னை நடத்தும் கிருபை இது. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அல்லேலூயா. இயேசு ராஜாவினுடைய கிருபை, நம்மை நடத்தின கிருபை, தாங்கின கிருபை, ஏந்தின கிருபை, பலகீன நேரத்தை நம்மை பலப்படுத்தின கிருபை, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய கிருபை இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் நிற்க முடியாது, நிலைக்க முடியாது, வாழ முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னை நடத்துவது கர்த்தருடைய கிருபை, என்னை நடத்துவது கர்த்தருடைய கிருபை. சரின்னு ஒரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நான் பாடும்போது என்னுடைய உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக்கொண்ட என்னுடைய இருதயம், என்னுடைய ஆத்துமா அலறி அக்களித்து அகமகிழும். பாடுவோமா? க்ளோரி. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது சொல்லுங்க, என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல் என் நேரமும். சொல்லுங்க, நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. என்னுடைய புகழிடமும் காப்பகமும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீங்க தான் சொல்லுவீங்களா? எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட ஆமென். என் ஆன்மா glory. அக்களித்து அகமகிழும்.
கர்ப்பத்தில் நான் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தவர் அல்லவா. தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் குறையில்லாமல் வளர செய்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் நீதான் அப்பா. பாடுவோமா? இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். எனவே நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். உயிர் வயதானாலும் என்னை ஒருபோதும் தள்ளிவிடாதவர் இயேசுவே. பலன் குன்றி போகும்போது ஒருபோதும் என்னை கைவிடாதவரும் இயேசுவே நீரல்லவா. பாடுவோமா? வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண
காண்பவரே, பாடுவோமா எல்லோரும்? தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. சொல்லுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ. என்னை காண்பவரே, உங்களை காண்கிறவர் இயேசு உணர்ந்து என்னை காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீ. சொல்லுங்க. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. சொல்லுங்க. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ. உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ. சொல்லுங்க. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. நான் அமர்வதும் நான் எழுவதும். சொல்லுங்க. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாரும் எளிமை நின்று, நன்றாய் நீர் அறிந்து, எல்லாரும் எளிமை நின்று பாடுவோம். நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல உங்களை காண்கிறவர்கள், உங்களுக்கு ஹல்லேலூயா உதவி செய்கிறவர்கள், ஒத்தாசை செய்கிறவர்கள், ஹல்லேலூயா சூழ்நிலைகளை கண்டு அவர்கள் கடந்து போகலாம், போய் இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் காண்கிறவராக இருக்கிறவர், உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறவர். அவர் எல்ரோஹி என்று ஹல்லேலூயா வேதத்தில் அவருக்கு பெயர்.
என்னை காண்பவர் இயேசு, என்னை காண்கிற கர்த்தர். எனவே வலதுகரம் உயர்த்தி என்னை காண்பவரே, உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தீனம் காப்பவரே, மீண்டும் ஒரு முறை என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. உங்களையும் என்னையும் காண்கிறவராகவும் காக்கிறவராகவும் கர்த்தர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறாத தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாத கர்த்தர். அவர் ஒரு நாளும் மாறாதவர், ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாதவர், ஒரு நாளும் உங்களை ஒருபோதும் கைவிடாதவருமாயிருக்கிறார். எனவே அந்த கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, என்னை காண்பவரே, ஒவ்வொரு நாளும் கண்மணி போல என்னை காப்பவரே, என்னை காத்தவரே சொல்லுங்க. வாய்தர் அந்த பாதுகாப்பு இல்லைன்னா, கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பூமியில் எந்த மனுஷனும் ஹல்லேலூயா ஒரு நிமிடம் கூட ஜீவிக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டி, இரக்கம் பாராட்டி, கிருபை பாராட்டி உங்களை ஹல்லேலூயா கர்த்தர் காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஓ உங்களுக்கு உங்கள் மேலே தயவு பாராட்டி, ஹல்லேலூயா கிருபை பாராட்டி, இரக்கங்கள் பாராட்டி உங்களை கர்த்தர் நடத்தி வந்ததினால தான் இந்த 13ஆம் தேதி சாயங்கால வேளையில் கர்த்தரை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வாய்களை திறந்து விடுதலையோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை காத்தவரே, என்னை காண்பவரே, என்னை பாதுகாத்தவரே, என்னை பராமரிப்பவரே, என்னை வழி நடத்துபவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. எங்க மேல நீங்க அன்பு வைத்ததுனால, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை எல்லாம் எங்களுக்காக நீர் சிந்தி கொடுத்ததுனால ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசு ராஜா நீர் சிலுவையில் சுமந்ததினால, ஓ க்ளோரி 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 க்ளோரி. இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்ததினால, ஓ எங்கள் சாபங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான வாழ்க்கையை எங்களுக்கு நீர் தந்தீரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்களுக்காக சொல்லுங்க, எனக்காக உம்முடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே. அது ஹல்லேலூயா எதற்காக? என் மேல அன்பு வைத்ததினால் அல்லவா, என் மேல் நேசம் வைத்ததினால் அல்லவா, என் மேல அன்பு பாராட்டினதினால் அல்லவா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. தேவ பிள்ளைகளே, உங்கள் மேல அன்பு கூர்ந்து, உங்கள் மேல் கர்த்தர் அன்பு கூர்ந்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்து ராஜாக்களாக, தேவ பிள்ளையே, இந்த பூமியிலே உங்களை ஆள பிறந்தவர்களாக கர்த்தர் மாற்றினாரே. ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆளுகையின் அபிஷேகத்தை, ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரே. ராஜாக்களாக, லேவியனாக, க்ளோரி 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 க்ளோரி. ஆசாரியனாக உங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே. கற்களை மூடி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் மீது அன்பு கூர்ந்து, உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. பலியானீர் சிலுவையிலே, வலது கரத்தை உயர்த்தி, என் மீது அன்பு கூர்ந்து, பலியானீர் சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி, கழுவி குற்றம் பிரித்தெடுத்தாரே.
நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சொல்லுங்க ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே சொல்லுங்க என் கோட்டையே ஆராதனை ஆராதனை உமக்கே மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை 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 ஆமென் உமக்கு ஆராதனை அப்பா அப்பா Glory. Jesus, உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் அல்லேலூயா அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா 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 பரிசுத்தமாக்கும் யெகோவா மேகாதி ஆராதனை உமக்கே அப்படியே பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க பரிசுத்தமாக்கும் யெகோவா மேகாதி ஆராதனை உமக்கே பரிசுத்தப்படுத்தி உங்களை உருவாக்குகிறவர் உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனு ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனு ஆராதனை உமக்கே நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிற பரிசுத்தப்படுத்துகிற
அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பரிசுத்தத்தை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் உண்டு பண்ணுகிறவர், பரிசுத்தமாக்கி நம்மை உருவாக்குகிறவர் என்று சொல்லி பாடினோம். பேதுரு பாருங்க, இயேசுவை மறுதலித்தார். இயேசுவை மறுதலித்து சத்தியம் பண்ணி சபித்தார். ஆனால் ஆண்டவருடைய ஒரே ஒரு பார்வை, இயேசு ராஜாவினுடைய ஒரு பார்வை, பேசக்கூட இல்லை. அந்த அரண்மனை முற்றத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருந்த அந்த பேதுரு இயேசுவை மறுதலித்த அந்த சமயத்தில் எதை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை பார்த்தார் என்றுதான் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஒரு பார்வை அவனுடைய உள்ளத்தை உடைக்க செய்தது, உடைந்து கதறி அழச் செய்தது. அப்படி கதறி அழுது மன்னிப்பை பெற்றுக்கொண்டபடியினாலே அவன் மேல் வீட்டறையில ஹல்லேலூயா அமர்ந்திருந்த போது, 12 பேரோடு கூட அவன் அமர்ந்திருந்த போது, 120 பேர் கூடியிருந்த அந்த ஜனக்கூட்டத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த போது, பரிசுத்த ஆவி ஆனவர் ஒரு பெரும் காற்று போல, ஒரு பெரும் காற்றை போல, ஒரு பெரிய அக்னி போல கடந்து வந்து பேதுருவை பலப்படுத்தினது நிமித்தம், உருவாக்கினது நிமித்தம், பேதுரு அதற்கு பிற்பாடு கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் ஊழியம் செய்தார். எப்படி ஊழியம் செய்தார் தெரியுமா? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட பலனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேதுருவுக்கு கர்த்தர் கொடுப்பாரேயானால், இந்த மாலை வேளையிலோ தேவ பிள்ளையே, என்னை பரிசுத்தப்படுத்தும்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா? என்னை பரிசுத்தமாக்கும்னு சொன்னீங்க இல்லையா? இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கினது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை இப்பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா! பலப்படுத்துகிறது, உருவாக்குகிறது. ரபா பாதா நபாதா ரபா கரவா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவரே என்னை பலப்படுத்து, ஆவியானவரே என்னை பலப்படுத்து, பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துவீராக. ராகாலா கதா ராகாதுரா ஓ ரிபா பாபா பாபா துடபா ஓ ரிகதட கதா ரகந்தரு ஓ ஷபதலம கதமா ரிகதல கதா ரகந்தரமா ரிமமா கபாதா டாதரா கதரா ஓ ரிபாதடாதரா ரிகங்கதர கதரு ரிபாதட மௌதலமா ஓ ஷபதுடப கதரா. பயப்படாதே, பயப்படாதே மகனே, மகளே, பயப்படாதே. ஓ க்ளோரி, க்ளோரி. உன்னை கரம் பிடித்தவர், உன்னை கரம் பிடித்தவர், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறவர். உன்னை கைவிடுவாரோ? உன்னை கைவிடுவாரோ? உன்னை மறப்பாரோ? அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டார். கடைசி வரைக்கும் உன்னை நடத்துகிறவர், கடைசி வரைக்கும் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், கடைசி வரைக்கும் உன்னை ஜெயத்தோடு கூட நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா! அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்தான் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர்தான் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆலாபா ஓ ரிபா பாபா தாடா ஓ ரிகதல மக்கத ரகந்தரு ஓ ரிபா பாபா பாபா துடபா ரிகதடங்கத ரகந்தரு ஓ ஷபாதுடா கரா ரிமாக்கபாதுர பௌதரா ஓ ரிபாதல பகந்துர பௌதரபா ஓ ஷபதுட பகதுரி கதர கந்தரு ஓ ரிமகதர கதல கதர கதுரமா ஓ ரிபதட பகபதுர பகதர கந்துரா ஓ ஷகதுட கதுரி கந்தர கதுரபா ஓ ரிமாக்கபாதுட பௌதர மகந்தரு ஓ ரிபபாதுட பகதல கதுர மகந்துரா. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! க்ளோரி, 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 க்ளோரி. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனையோ, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தையோ பெருக பண்ணுகிறவர். இப்போ 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 கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் ஹல்லேலூயா சத்துவத்தை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். ராகபா கபாதராங்கதரா ஊஷபதுட பௌதட மகந்தரு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். ஓ ஹல்லேலூயா! அது உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொண்டு உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஓ க்ளோரி, க்ளோரி. சிலர் மேல நிறுத்த முடியாதபடி, ஹல்லேலூயா, நிறுத்த முடியாது. நீங்களே நினைச்சாலும் அந்நிய பாஷை பேசுறதை நிறுத்த முடியல. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்கள் மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பெரு மலை போல, பெரு மலை போல. ராபாபா தடதலபா கதரா ஊஷபதுட பதர கதுரி கதரா
ஓரி கதரகந்தொரி மீ கதர பௌதரவா ஓரி கதடா கதரகந்தொரோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக பர்வதங்களும் கூட மெழுகை போல உருகி போகும் அல்லவா. கர்த்தர் இப்பொழுது ஹல்லேலூயா எந்த பர்வதம் உங்களுக்கு எதிராக நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, அவருடைய பிரசன்னம் ஹல்லேலூயா உங்கள் மேல் அசைவாட அசைவாட அது ஒரு மெழுகு போல அது உருகி கொண்டே உருகி கொண்டே உருகி கொண்டே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக, கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். ராகாலா கதரா. ஏனென்றால் அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், இயேசுவாகிய தலைக்கல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கொண்டிருக்கிறபடியினாலே ராகாலா கதா ரகா கதா ரகந்து ரங்கதரா. ஜீசஸ் 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 ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தில் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த பிரசன்னத்தோடு கூட உம்முடைய வார்த்தையை கேட்டு, உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகள் சந்திக்கப்பட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகள் தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த மாலை வேளையில் அந்தந்த பிள்ளைகள் அவர்களுடைய வீடுகளுக்கு கர்த்தாவே கடந்து போக உதவி செய்யும், கிருபை செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஊழியக்காரங்கள் மத்தியில் கர்த்தர் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். அவரை கொண்டு இன்றைக்கு என்ன பேசணுமோ நீங்கள் பேசும்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம். நீங்கள் பேசுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கரங்களை உயர்த்தி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தேவ பிள்ளைகள் இப்பொழுது எங்கே அவர்கள் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. இந்த நேரத்திலும் கூட அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. எனவே அவர்கள் மூலமாக கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் கடந்து வந்திருக்கிற உங்களோடு கூட அவர்கள் கர்த்தர் இடைபடுவார். அவர்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். 2 கரங்களையும் தட்டி ஹல்லேலூயா அருமையான தேவனுடைய ஊழியக்காரனை வரவேற்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூலை மாதத்தில் கூட ஆமென், இந்த ஈவினிங் சர்வீஸில் உங்களோடு இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் இந்த 7 மாதங்களை வருஷத்தின் நடுவிலே நம்ம உயிர்ப்பிக்கிற தேவன். உபவாசம் செய்து நம்ம ஜெபித்து அடுத்த 6 மாதங்களை ஆமென் கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம நடக்க செய்ய, நம்மை கடக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு ஆமென் நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிரவிதமாய் ஆசீர்வதிக்க ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அடியனை அவ்வப்பொழுது எடுத்து பயன்படுத்துகிற அருமையான பாஸ்டர்காய், குடும்பங்களுக்காய், ஒவ்வொருவருக்காய் ஆமென் ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமே, அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். பக்கத்தில் பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்களேன். தைரியமாக தான் சொல்லுங்களேன். நடுக்கத்தோடு சொல்ற மாதிரி இருக்குதே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21 ஒருவர் வாசிக்க கேட்போம். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம்.
நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. ஆண்டவரே, நீர் பேச நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இதை பிட்டு ஒவ்வொருவருக்கும் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் வல்லமை, நம்முடைய கரத்தின் வல்லமையை ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாய் ஆண்டவரே நீர் எழுந்தருளி கிரியை செய்வீராக. உடைய வார்த்தை பலமாய் கிரியை செய்ய அனுப்பப்படுகிறோம். அனுப்பப்படுவதாக, விதைக்கப்படுவதாக, பெரிய காரியங்களை செய்யட்டும். 100 மடங்கு பலனை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆமென் சோத்திரம், தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானான். அல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கும் ஆண்டவர் இந்த சபைக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்துல என்ன வாக்குத்தத்தங்க? உன் வார்த்தையின்படி நான் செய்தேன். இன்னைக்கு அநேக நேரங்களில சில சூழ்நிலைகளில அமேன் சோத்திரம், அமேன் சில 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 பாதைகள் வழியாக நாம் நடந்து போகும் பொழுது சோத்திரம் நம்ம வார்த்தை கூட சொல்ல முடியாது. ஆண்டவரே, கண்ணீர் மட்டும் தான் இருக்கும், உள்ள மனதுக்குள்ள புழுங்கி கொண்டிருப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியம் ஏன் சொந்த கணவனிடத்துல இது சொல்ல முடியாது, சொந்த மனைவியிடத்துல, பிள்ளைகளிடத்துல அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. வார்த்தை அடைக்கப்பட்டவர்களாய் ஜெபிக்க கூட முடியாதபடி அநேக வேளைகள் இருக்கும். சில பாதைகளில ஜெபிக்க முடியாது, சில பாதைகளில வாய் கூட துறக்க முடியாது. ஆண்டவரே அப்பா, கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த நிலையிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அநேகர் விரும்புவது உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஒருவேளை நீ என்னோடு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாயின் வார்த்தையினால விவரித்து சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள். என்ன அறிந்திருக்கிறார்கள்னா, கர்த்தருடைய வார்த்தை ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற பகுதியில கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நம்மிடத்துல ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த காரியம் வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆனால் அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் எதிர்மறையான சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது எதிர்மறையா இருக்கட்டும், ஒன்றுமில்லாத நிலவரமா இருக்கட்டும், ஆமென், முடிந்து போன நிலவரமா இருக்கட்டும், வாட் எவர் சிச்சுவேஷன் ஆர் கண்டிஷன் இட் மே பி, பட் மை ப்ராமிஸ், அல்லேலூயா, என் வார்த்தையை நிறைவேற்ற நான் வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறாயான்னு கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்ல தேவையில்லை. ஆமென். விசுவாசிக்க, உண்மையா விசுவாசித்தா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடலாம். கேட்காமலே சொல்லணும், ஒரு ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்றால், ஆமென், அது அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவை, ஆவியை, கணுக்களை, ஊனையும் புரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை வகையறுக்கத்தக்கதான வார்த்தையாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், உண்மையாகவே சொல்ல முடியும், அந்த வார்த்தையினால் தான் இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. வார்த்தையினால தான் எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தையை ஆண்டவர் மகிமைப்படுத்தும் விதமாய் கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு ஏதோ பாதையில போய்கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம், பேசக்கூட முடியாதபடி, விவரித்து சொல்ல முடியாதபடி, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு அமர்ந்திருக்கிற, அல்லது சோர்ந்து போயிருக்கிற, அல்லது பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒரு நினைப்பூட்ட விரும்புகிறாரு. தட்டி எழுப்பி ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நினைப்பூட்டுறாரு. ஏம்பா, என் மகனே, என் மகளே, வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற நான் வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த பகுதி சொல்லுகிறது, நாம என்ன செய்யணும்னா, அதை முழு நிச்சயமாய், அதாவது 100% அதை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இந்த காலங்களிலே விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று ஒருத்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. அதே 4ஆம் அதிகாரம் ரோமர் 4:21-24 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமை உண்டாகட்டும். ஆமென்.
வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆமென் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி ஆமென் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, தாவீதுக்கு, தானியேலுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், வேதத்தில் இருக்கிற நபர்களுக்கு மாத்திரம்தான் வல்லவராய் இருப்பாரா? வாக்கு செய்தவர் அதை நிறைவேற்றி கொடுப்பாரா என்பது ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த வார்த்தை உனக்கும் தான் மகனே. அல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அல்லது அறிக்கை பண்ணும் பொழுது அந்த வார்த்தையானது கிரியை செய்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகள், நம்முடைய எல்லா பலவீனங்கள், நம்முடைய எல்லா தேவைகள், நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. 138 சங்கீதம் 2 வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. சீக்கிரம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 138:2 வாசிக்கும் பொழுது, ஆமென், கடைசி பகுதியை வாசித்தால், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டத்திற்கு, ஆமென், கர்த்தர் செய்கிற எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. யோபு 4:4 சொல்லுகிறது, இந்த வார்த்தை என்ன செய்யும் என்று கேட்டால், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். அல்லேலூயா. நான் விழுந்து போய்டுவேனோ, இந்த மனிதர்கள் முன்பாக விழுந்து போய்டுவேனோ, இந்த காரியத்தில் நான் விழுந்து போய்டுவேனோ என்று சொல்லி ஏக்கத்தோடு அல்லது ஆமென் கேள்விகளோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்றாரு, விழுகிற உன்னை உன்னுடைய வார்த்தையினாலே நான் நிற்க செய்ய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை நான் பலப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. 105 சங்கீதம் 28 வசனத்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை எதிர்க்க ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். 105 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கிற பட்சத்திலே, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை யாரும் எதிர்க்க முடியாது. அதனால அவருடைய வார்த்தை அதிகமாய் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. 130 சங்கீதம் 5 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 130 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்குது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் மாத்திரம் அல்ல, இந்த வருஷத்தின் முடிவு மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்? கர்த்தருக்கு காத்திருக்க போகிறேன். என் ஆத்துமா அவர் நம்புகிறது அவராலே வரும் என்ற விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நான் இறுக பிடித்து நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுக்கிறார், வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறார், வார்த்தை அனுப்பி அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் எழுந்தருளி சொல்றாரு, ஆமென், என் வார்த்தையை நிறைவேற்ற நான் வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, ஒருவேளை அது எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், அதெல்லாம் பொருட்டே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. மீகா 2:7 சொல்லுகிறது, என் வார்த்தை நன்மை செய்யாதப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் ஏக்கத்தோடு சொல்றாரு, இன்னும் நீ விசுவாசிக்காம இருக்கிறியே, இன்னும் நீ நம்பாம இருக்கிறியே, இன்னும் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறியே, இன்னும் நீ துக்கமா இருக்கிறியே, இன்னும் நீ அமர்ந்து கொண்டிருக்கிறியே, இன்னும் நீ சோர்ந்து போய் இருக்கிறியே, என் மகனே, என் மகளே, நீ எழும்ப வேண்டிய காலம். என் வார்த்தை நிச்சயமாய் உன்னுடைய வாழ்விலே ஒரு நன்மையை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. அது வெறுமையாய் திரும்புவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சோத்திர புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒன்று தெரியணும், வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
என்னை நோக்கி நான் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அவருடைய வார்த்தை அனுப்புனா அது மட்டும் போதும். ஹல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி இருக்கிற 100க்கு அதிபதிக்கு காணப்பட்ட அந்த விசுவாசத்தை இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆச்சரியமான அந்த விசுவாசத்தை நாமும் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மேல, ஆண்டவரே நீர் வர தேவையில்லை, உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் அனுப்பு ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், உங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. என்னை பார்த்து, எங்க ஊழியத்தை பார்த்து, எங்க குடும்பத்தை பார்த்து, என்னுடைய ஜீவியத்தை பார்த்து, என் நிலவரத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, எல்லாம் மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பரலோகம் சென்றனா அங்க என்னையா நடக்கும் அப்படின்னு கேட்டா, எனக்கு சாட்சி இடுகிறவர்கள் மூவர். ஹல்லேலூயா. யார் அது? 1 யோவான் 5:7 வாசிக்கும் பொழுது, பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்க இயேசு என்று போடலாம், ஆனால் அதுக்கு மாறாக அங்க போடப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? வார்த்தை என்றே போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை நம்ம இருக பிடித்துக் கொண்டு, அந்த வார்த்தையை கனப்படுத்தி, அந்த வார்த்தையை கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது, நிச்சயமாய் சொல்றேன், இந்த வார்த்தை பலமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே செய்யும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அந்த நாமத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென். வெளிப்படுத்தல் 19:13, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. இந்த வார்த்தையே ஹல்லேலூயா எனக்காய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒருவேளை வார்த்தை இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எங்க வார்த்தை கிடைக்கும்? ஏலியும் இருக்கிறாரு, ஸ்தோத்திரம். சாமுவேலும் ஒரே டென்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். யாருக்கு வார்த்தை கிடைத்தது? சாமுவேலுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், சாமுவேலோடு ஆண்டவர் பேசுறார். ஆமென் ஸ்தோத்திரம். சாமுவேலே சாமுவேலேன்னு பேசுறாரு ஆண்டவர். யாருடைய ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், ரொம்ப அருமையா இருந்தது. யாருடைய ஸ்தோத்திரம் குரல் ஆண்டவர் சொன்னாரு? சின்ன பிள்ளையா இருக்கிறான், பிள்ளையாண்டானா இருக்கிறான். ஆமென். அவனோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆமென். ஏலியோடு பேசல, கர்த்தர் சாமுவேலோட கர்த்தர் பேசுறாரு. யாருடைய வார்த்தையில பேசுறாரு? யாருடைய வாய்ஸ்ல பேசினார்னா, ஏலியினுடைய வாய்ஸ்ல பேசுறாராம். ஹல்லேலூயா. ஏன்னா புதுசா அவன் கேட்கும் பொழுது அவன் பயந்து போயிடக்கூடாது. ஆமென். கேட்கப்பட்ட பழக்கப்பட்ட ஒரு வாய்ஸா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேலே சாமுவேல் கூப்பிட்ட பொழுது நேரா எங்க போனார்? அவர் சாமுவேலு ஏலிகிட்ட போயிட்டு கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவுமாக வருகிறது. திரும்பவுமாக வரும் பொழுது ஏலி புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இவ்வளவு காலம் கர்த்தரனோடு கூட பேசியிருந்தார். ஆமென். இப்போ யாரோடு பேச விரும்புகிறார் என்று சொன்னால், அடுத்த தலைமுறையோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். என்னுடைய காலம் முடிவடைய போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு சாமுவேலை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். உங்களோடு கூட பேச விரும்புகிறார். எங்க வைத்து பேச விரும்புகிறார்? கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் வளர்ந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் வைத்து சாமுவேலோடு பேசினவர் இதோ இந்த ஸ்தலத்தில் வைத்து உங்களோடு கூட கர்த்தர் திட்டமாய் கர்த்தர் பேச விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அதை சொல்லிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் பலமான கிரியை கர்த்தர் செய்வார். இந்த சாலமோனோடு ஆண்டவர் சொல்லும் பொழுது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15 சொல்லப்படுகிறது, அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு என்ன செய்தாராம்? தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம், ஒன்றுமில்லாத நிலவரத்தில் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பன் தாயை விடு, எல்லாவற்றையும் அந்த இடத்தை விட்டுட்டு நீ புறப்படுன்னு சொல்லும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், கொஞ்சம் கூட யோசிக்காம விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு அவன் புறப்பட்டான். ஹல்லேலூயா. புறப்பட்ட அந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினதா இல்லையா? ஆமென். அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆதியாக
ஆதியாகமம் 15:5 நீங்கள் வாசிக்கிற பட்சத்திலே, ஆதியாகமம் 15:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் அவனை வெளியே அழைத்து அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் ஆமென். அவைகளை எண்ணு என்று சொல்லி ஆ. பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆமென். அடுத்தது 12:2-3 நீங்கள் வாசிக்கிற பட்சத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கொஞ்சம் கவனிங்க, நானே சொல்லிடுறேன். 3 காரியங்கள் தான் அங்க பிரதானமானது. எப்பா ஆபிரகாமே, ஆமென், அருமையான ஒரு கிளாசிக்கலான ஒரு ஆமென் சோத்திர ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? ஆமென், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். முதல் நீதான். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது என்ன? உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். அப்புறம் வேற என்ன செய்ய போகிறேன்? உனக்கு ஒரு தேசத்தை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சொல்லுகிற நேரத்தில் எல்லாமே டோட்டலா கொலாப்ஸ்டா. ஆமென் சோத்திரம். தனி ஒருவனாய் நின்றதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தனி ஒருவனாய் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. எதுவுமே இல்லை, ஆண்டவர் சொன்ன ஒன்றுமே இல்லை. முன்னாடி பார்த்தாலும் பின்னாடி பார்த்தாலும் எந்த பக்கத்துல பார்த்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கான அறிகுறி ஒன்றுமே இல்லைங்க. ஆனாலும் என்ன பண்ணாரு? அமேன் சோத்திரம். அந்த தேவனை, இந்த தேவன் வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டு அமேன் இந்த வாக்குத்தத்தத்தின் மேல, அந்த வாக்கின் மேல, அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தவராய் உறுதியாய் இருந்தார். அல்லேலூயா. காரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொன்னது போல அமேன் ஜனங்களை பலுகி பெருக செய்து, ஓ ஆமேன் சோத்திரம், எகிப்திலே ஆமேன் அடிமைதனத்தில் இருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் எப்படி இருக்குது? உனக்கு இப்படி பலுகி பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா ஜனங்க, அத்தனை ஜனங்களும் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இது என்னையா இப்படி இருக்குது வாக்குத்தத்தம்னா? ஆண்டவர் சரியான நேரத்தில் ஒருவனை எழுப்பி கர்த்தர் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு விடுதலை செய்தார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு என்ன செய்தார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டா, நட்சத்திரங்களை போல இவர்களை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னாரு. உபாகம் 1:10 அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. உபாகம் 1:10 நீங்கள் வாசிக்கிற பட்சத்திலே, 1:10 தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே போல நடந்தது. அல்லேலூயா. அது மாத்திரமா? ஆண்டவர் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னாரு. பெருமைப்படுத்துவது என்பது எப்படி? அல்லேலூயா. உன்னுடைய தாய் தகப்பனுடைய பெயரு, ஆமென் சோத்திரம், ஆமென், என்னுடைய முப்பாட்டருடைய பெயரை இன்றைக்கும் நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் அவங்களுக்கு பெருமையே. அப்படிதானே? அல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆபிரகாமோடு இந்த காரியம், ஈசாக்கோடு அவனுடைய வாழ்க்கை, ஈசாக்கோடு ஆமீன் இஸ்மவேலோடு ஆமீன் கேத்துராளுடைய பிள்ளைகளோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகல. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமை கர்த்தர் கொண்டு வந்து ஆமீன் சோத்திரம் திருஷ்டாந்தப்படுத்தி மத்தேயு 1:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமீன் அங்க போடப்பட்டிருக்கிறது. ஆமீன் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அல்லேலூயா. அப்ப இதுக்கு மீனிங் என்ன? யாராவது சொல்லுங்களேன். இதுக்கு மீனிங் என்னங்க? ஆபிரகாமுடைய பையன், ஆபிரகாமுடைய பிள்ளை தான் யாரு? இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். அப்போ அவருக்கு என்ன பெருமை? இந்த உலக ரட்சகர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர் என்னுடைய வம்சத்துல, என்னுடைய சந்ததியில பிறந்திருக்கிறாரா? இதை விட பெருமை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? தேசத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னார். யோசுவா 18:1 வாசிக்கும் பொழுது தேசம் அவர்கள் வசமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அவர்கள் வசமாய் கொடுத்தார். நல்ல பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொன்னால் கர்த்தருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த குறித்த நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குறிக்கப்பட்ட காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். நிறைவேற்றும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்வீங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அது நிறைவேறும். அது நிறைவேற்ற அவர் வல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வாங்க. ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து அதிகமாய் நம்ம பார்க்கலாம். அந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எடுத்து வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 11:12 வாசிக்கலாம். 11:12.
ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் சரீரம் ஒருவராலே செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் ஆமென். மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுனா என்னங்க? இருக்குதா இல்லையா? உயிர் இருக்குதா இல்லையா? ஒன்றுமே தெரியல. ஆமென், சோத்திரம். இங்க போடப்பட்டிருக்கிறது அப்படிதான் இருக்குது. சரீரன் செத்தவன் என்று எண்ணத்தகும். அப்படின்னா உயிர் இருக்குதா இல்லையா? உயிர் இருக்குது, ஆனா உள்ள என்ன இல்லைன்னு கேட்டா அதற்கான கிரியை நடப்பிக்கிற ஒன்றுமே இல்லை அவனுக்குள்ள. அல்லேலூயா. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்ற ஒரு அளவுல தான் இந்த காரியம் இருக்குது. சரீரம் செத்து போச்சு. இப்படி எண்ணத்தகுற ஒருவனாலே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் பிரியமாயிருந்தார். அல்லேலூயா. இவனை வைத்து நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன் வாக்கு எவ்வளவு வல்லமை உள்ளது, அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை வரப்போகிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை இந்த ஆபிரகாமை வைத்து ஒவ்வொருவருக்கு கர்த்தர் இதை நினைப்பூட்ட விரும்பினார். அல்லேலூயா. ஒரு சரீரம் செத்து போன ஒருவனை கர்த்தர் எடுத்து அவனால என்ன பண்றார் ஆண்டவர்? ஏதோ ஈசாக்கை மாத்திரம் கொடுக்கல, வானத்தின் பெருக்கமான நட்சத்திரங்களை போல கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி முடித்திட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். இந்த ஆபிரகாமுக்கு நல்ல வார்த்தை வருது. ஆமென், சோத்திரம். குழந்தை இல்லாமல் இருக்கிறாப்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்த பிறகு 15:5 நீங்கள் வாசிக்கிற பட்சத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 15:5 வாசிங்க திரும்ப. அவர் அவனை வெளியே அழைத்து வருகிறார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆனா அவனுடைய பெயர் என்ன? சரீரம் செத்து போனவன். ஆமென், சோத்திரம். இவனால ஒன்றும் நடக்காது அப்படின்னு முடிவு கட்டப்பட்ட அவனுடைய வாழ்வில ஒருவர் என்ன செய்யறாரு? இவன் மூலியமா என் வார்த்தையை நான் நிறைவேற்ற போகிறேன். ஒவ்வொருவரும் அறிந்து விசுவாசித்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இல்ல இதெல்லாம் நடக்காது என்ற வருகிற அந்த பாதையில என்னை நம்புவார்கள், என்னை விசுவாசிப்பார்கள், என் மகிமை அவர்கள் பார்ப்பார்கள் என்பதை நிரூபிக்க கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு? ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். நட்சத்திரத்தை ஆண்டவர் காட்டுறாரு அப்படின்னா அது எந்த வேலையா இருக்கும்? பகலா இரவா? இரவு வேலையா தான் இருக்கும், அப்படிதானே? அந்த இரவு வேளையில ஆமென், சோத்திரம், எல்லாம் இருள் சூழ்ந்த ஒரு நேரத்தில் ஆபிரகாம் புழுங்கி கொண்டிருக்கிறார், குழம்பி கொண்டிருக்கிறார், ஆமென், வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தம் இப்படியா இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இருள் நிறைந்த சூழ்நிலையா இருக்கிறது. இந்த இடத்தை விட்டு என்னால் வெளியே தலை காட்ட முடியவில்லையே என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில பலமான யோசனைகள், பலமான குழப்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில மேலோங்கி இருக்கிறதான நேரத்தில் ஆண்டவர் அப்படியே அவனை விடவில்லை. கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்து அந்த ராத்திரி வேளையில நட்சத்திரங்களை ஒரு அடையாளமாய் அவனுக்கு காண்பித்து அவன் விசுவாசத்தை மெழுகேற்ற, அவனுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தி இன்னும் அதிகப்படுத்தி விருத்தியாக்கத்தக்கதாக கர்த்தர் நட்சத்திரங்களை பார்த்து உன்னால என்ன முடியுமான்னு கேட்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற அவனுக்கு வேலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. உன்னால என்ன முடியுமாப்பா? இப்படிதான் உன்னுடைய சந்ததி இருக்கும்னு சொல்லும் பொழுது அதை பார்த்து பரவசம் அடைந்து விசுவாசிக்க தொடங்கினான். அல்லேலூயா. நட்சத்திரத்தை விசுவாசிக்கல, தேவ வார்த்தையை விசுவாசிச்சான். அல்லேலூயா. அதே சமயத்தில் ஆண்டவர் பகல் வருகிற வரைக்கும் அவன் புழுங்கி கொண்டிருக்கட்டும். எப்படி? ஆமென். விடியற்காலம் வருகிற வரைக்கும் அவன் குழம்பி கொண்டே இருக்கட்டும். விடியற்காலம் வருகிற வரைக்கும் அழுது கொண்டே இருக்கட்டும். விடியற்காலம் வருகிற வரைக்கும் ஆமென் சந்தேகத்தோடே இவன் இருக்கட்டும். வார்த்தை வந்தாச்சு, அந்த சந்தேகம் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு கர்த்தர் அந்த ராத்திரி முழுவதும் வெயிட் பண்ணல. அந்த ராத்திரியில எப்ப அவன் ஆட தொடங்கி இருப்பானோ தெரியல, ஆமென், குழம்ப தொடங்கி இருப்பானோ தெரியல, உடனே அவனை வெளியே அழைத்து வந்து ஆமென், சோத்திரம், கர்த்தர் அவனை அந்த நட்சத்திரங்களை காட்டி இவனமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி அவனுடைய விசுவாச
விசுவாசத்தை தட்டி எழுப்பி திரும்பவுமாய் ஓடச் செய்த வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென். மிகுந்த ஜனங்களை பிறக்க செய்த வல்லமை உள்ள கர்த்தர். நட்சத்திரங்களை போல ஜனங்களை கொடுத்த வல்லமை உள்ள கர்த்தர் தான் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நடக்காதையா, இந்த பாதையில தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் சிலர் சொல்லலாம். இந்த பாதையில கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம், வெளியே உங்களை அழைத்து வரப்போகிறார். அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து அடையாளங்களை கர்த்தர் கொடுத்து விசுவாசிக்க வைத்து உங்களை வல்லவர்களாய் கர்த்தர் மாற்றி அற்புதங்களை கர்த்தர் காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் இனிமே நடக்காதா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, எப்பா சரீரம் செத்து போன ஒருவனை காட்டுறேன், அவனுக்கு இவ்வளவு பெரிய சந்ததி இருந்ததா, அந்த சந்ததியில தான் இயேசு பிறந்தாரான்னு சொல்லி பாருங்க. விசுவாசத்திலே தழைத்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவர் அருமையா நடத்தி கொண்டு வராருங்க. நடத்தி கொண்டு வருகிற பட்சத்துல அந்த ஜனங்கள் ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறார். மன்னானா என்ன? யாருடைய உணவுங்க? யாருடைய உணவு? தூதர்களுடைய உணவு. அப்படிப்பட்ட உணவு கொடுத்த பொழுதும் இவங்க பின்னாடி திரும்பி பார்த்து கொமட்டிக்காய்கள் மேல எண்ணம் போது, ஆமீன், அந்த பின்னானவைகளை அப்படியே யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமீன். சோத்திரம். கர்த்தர் பார்த்தாரு, அவங்க கிட்ட அவங்க ஒரு இச்சை உள்ளவர்களாய் மாறி புசிக்க என்ன கேட்டாங்க? இறைச்சியை கேட்டாங்க. இறைச்சியை கேட்கும் பொழுது அப்படி தொந்தரவு பண்றாங்க. யார் இப்ப முன்னாடி நிற்கிறான்னு கேட்டா மோசே. மோசைய புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேருங்க. அப்ப டோட்டலா எண்ணி பார்த்தா எவ்வளவு இருக்குங்க? 20 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்படிதானே? ஆமீன். இத்தனை பேரு இறைச்சிக்காக ஒரு மனுஷனை பிடிச்சி உழுக்குனா என்ன ஆகும்? ஆமீன். சோத்திரம். ஆண்டவர் கொடுத்ததை வைத்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆமீன் திருப்தி இல்லை. ஆண்டு கொடுத்த விசுவாசத்தை இன்னும் நம்ம பெருக செய்யணுமே, கொடுத்த ஆமென் ஜெபாவியை பெருக செய்யணுமே, கொடுத்த குடும்ப வாழ்வை இன்னும் கர்த்தருக்குள்ளாய் ஆவிக்குரிய ரீதியில் நடத்தணுமேன்னு சொல்லி ஆமென் ஒரு திருப்தி இல்லாதபடி ஏதோ ஒரு உலகத்தில் இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து இந்த இடத்துல இருந்து நன்மை வராதா, இந்த இடத்துல இருந்து நன்மை வராதான்னு சொல்லி இன்னுமா எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அமேன், ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களை பார்த்து இவருக்கு ஒரு கட்டம் போயிட்டு மோசே, ஸ்தோத்திரம், ஆண்டவரே இவங்களை நானா ஆண்டவரை பெற்றேன், இவங்களை நானா பெற்றேன், அமேன், இவங்க என்ன பிடிச்சி உயிர் எடுக்கிறாங்களே, என்னையா பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இறைச்சி தானே வேணும் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நான் இறைச்சி கேட்டா எனக்கு இன்னைக்கு தானே வாங்கி கொடுப்பீங்க, இன்னைக்கு தானே வாங்கி கொடுப்பீங்க, இன்னைக்கு எனக்கு வேணும், பிள்ளை அடம் பிடிக்குது, கேஎஃப்சியில் இது வேணும் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை வாங்கி கொடுத்து இன்னைக்கான ஆசையை முடிச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டால், ஸ்தோத்திரம், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, 1 மாதம் நான் உங்களுக்கு நான் இறைச்சி கொடுக்க போறேன்னு சொல்றாரு ஆண்டவர். இதை கேட்ட உடனே சந்தோஷப்படணுமா படக்கூடாதா? சந்தோஷம் தான் பட்டிருக்கணும் மோசே. ஆனா மோசே என்ன பண்றாரு, ஷாக்காய் போய் நிக்கிறாரு. ஆண்டவரே, திரும்ப சவுண்டு, ஆண்டவரே, புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் ஆண்டவரே, மற்றவங்களை சேர்த்தா 20 லட்சம் பேர் வந்துருவாங்க ஆண்டவரே. ஓ, எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை கணக்கு பண்ணி சொல்றீரா 1 மாசம் கொடுப்பேன்னு சொல்லி? ஆண்டவரே அவ்வளோ இல்லை ஆண்டவரே, இங்க இருக்கிறதெல்லாம் ஒன்றும் யூஸ் இல்லை, ஒரு 10 ஆடை வைத்திருக்கிறோம், ஒரு 20 மாடை வைத்திருக்கிறோம், இவ்வளவுதான் வைத்திருக்கிறோம், இது இவ்வளவு பேருக்கு 10ஆவது ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அதை எடுத்து வாசிங்களேன், அருமையா இருக்கு. என்னாகமம் 11:23 நீங்க வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 11:23, அதற்கு கர்த்தர் ஆமென் மோசேயை நோக்கி, ஆமென், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதா, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுதே பார்ப்பாய். ஹல்லேலூயா. இதுதாங்க பதில், சரியான ஷாட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயங்கர குழப்பம், அவருக்கு வேர்த்து ஊற்றி இருக்கும். ஐயோ, ஆண்டவர் என்ன சொல்றாரு, 1 மாசம் கொடுக்குறேன், திரும்பி பார்த்தா 10 தான் இருக்கு, 100 ஆடு தான் இருக்குது, இது எப்படி நான் 1 மாசம் கொடுப்பேன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டு சொல்றாரு, என் கை நான் குறுகி இருக்குதா, நான் உன்னை கேட்டா நான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. என் வார்த்தையின்படி நான் சொன்னேன்ல 1 மாசம் கொடுப்பேன்னு சொல்லி, அதே போல அம்மே நான் கொடுப்பேன், அது நடக்குதா இல்லையா என்பதை இப்பொழுதுல இருந்தே நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. ரைட் நவ். ஆண்டவர் அப்படியே செய்தாருங்க. ஹல்லேலூயா. நிறைவேற்றினாருங்க அவருடைய வார்த்தையை. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இன்னைக்கு நிறைய பேர் ஆமேன், சோத்திரம், சில ஒரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு
ஆமென். சில காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது அதை வைத்து நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தர் அதை ஒரு பெருக்கமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இன்னொரு இடத்துல, யோவான் 6:6 நீங்க வாசிக்கும் பொழுது, யோவான் 6:6 வாசிங்களேன். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம், அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஆமென். என்ன கேட்டாரு? 7ஆம் வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆமென், இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும், ஆமென், 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். போதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. என்னை தேடி வந்துட்டாங்க ஜனங்க, இந்த ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்பணும். ஆமென். ஸ்தோத்திரம். தான் செய்ய போறது அறிஞ்சிருக்கிறார் அவரு. இப்போ ஆண்டவர் சோதிக்கிறாரு, என்னதான் பண்றாங்க, இந்த வார்த்தையை வைத்து என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி ஆண்டவர்களோடு பேசும் பொழுது யாரோ என்னென்னமோ பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ பிலிப்பு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, 9ஆம் வசனம் வாசிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். நான் இவ்வளவு இருக்க ஆண்டவரே, ஆனா இது பத்தாத ஆண்டவரே. அல்லேலூயா. இது பத்தாத ஆண்டவரே. ஆமென். சோத்திரம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி திரும்ப கொடுத்தார். மீதி எவ்வளவு எடுத்தாங்க? 12 கூடைகளை கர்த்தர் எடுக்க செய்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. ஆமென். நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை, நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசம், நம்ம கிட்ட இருக்கிற ஜெபாவி, நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை வைத்தே ஆமென் சோத்திரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை, பெருக்கங்களை, திரள்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு 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 சகோதரன் என்ன செய்தாரா, ஒரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு, பாஸ்டர் எனக்கு திருமண வயது வந்தாச்சு, எனக்கு நல்ல ஒரு பொண்ணு வேணும் பாஸ்டர். சரிப்பா, என்னப்பா லிஸ்ட் சொல்லுப்பா, உன் எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கா பாஸ்டர், எனக்கு அடக்கமான பொண்ணு வேணும், அமைதியா இருக்கிற பொண்ணு வேணும், சைலண்டா இருக்கணும், அமைதியா குடும்பம் நடத்தணும், அப்படிப்பட்ட பொண்ணு வேணும், அடக்கமா இருக்கிற பொண்ணு வேணும், எதிர்த்துலாம் பேசவே கூடாது அது, அப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லும் பொழுது, சரி சீக்கிரம் வா உட்காரு அப்படின்னு பைக்கில் கூப்பிட்டுக்கிட்டு நேராக கல்லறைக்கு போனார். கல்லறைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா கல்லறையும் காட்டி, இங்கே எத்தனை பொண்ணு இருக்குப்பா, அடக்கமான பொண்ணு, சைலண்டான பொண்ணு, எதிர்த்து பேசாத பொண்ணு, இது வேணா எடுத்துக்கோனாராம். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு நோக்கம் இல்லாம கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஒன்றை கேட்கணும். ஸ்தோத்திரம் வாலிப பிள்ளைங்க, அம்மேன், ஒரு எதிர்காலத்தை குறித்து விசுவாசத்தோடு இப்பவே ஒரு அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் தரப்போகிற ஆண்டவரே மகனோ, ஆண்டவரே மகளோ, ஸ்தோத்திரம் முதலாவது என்னை விட உங்களை நேசிக்கணும் ஆண்டவரே, அடுத்தது உண்மை தேடுகிற ஒரு பிள்ளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீரே, உண்மை தேடுகிற ஒரு மகனையோ மகளை எனக்கு தர வேண்டும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வெள்ளையா இருக்கணும், 1 லட்சம் வாங்கணும், 2 லட்சம், அது லிஸ்ட போட்டுருங்க. முதல் ஆண்டவருக்கான பிரியமான காரியத்தை செய்துட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டதிலும் கேட்காதையும் திரும்ப அதிகமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை ஆமென் நடக்குமா நடக்காதா என்பதை இப்பொழுது நீ பார்ப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அடுத்தபடியாக இந்த பாதை இனிலாம் நடக்காதையா அப்படின்னு சொல்லப்பட்ட பாதையில கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களிடத்தில் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட கிருபைகளை, விசுவாசத்தை, ஜெபாவியை தட்டி எழுப்பி ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்லது வார்த்தையே இல்லையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முழங்கால் படிட்டு, ஆண்டவர் இந்த சூழ்நிலை மாறுவதற்கான ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு தருவீராக. வார்த்தையை மாத்திரம் இருக்கப்படிங்க, அந்த வார்த்தை நன்மை செய்யும், அந்த வார்த்தை உங்களை நடத்தும், அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும், அந்த வார்த்தை உங்களை போஷிக்கும், அந்த வார்த்தை இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து நட்சத்திரங்களை போல ஹல்லேலூயா ஆமென் அடையாளங்களை பார்க்க வைத்தவர் உங்களையும் அடையாளங்களை பார்க்க வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிங்க, ரோமர் 4:18 வாசிங்க. அதே ஆபிரகாம் தான்,
ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இது ஒரு பாதை. அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத ஒரு நேரத்துல நான் இருக்கிறேயா, நான் ஆண்டவரை நம்ப முடியல, யாரையும் நம்ப முடியல. அமேன். என் சூழ்நிலையை பார்த்தா நம்பிக்கை அற்று போயிருக்குது, உலர்ந்து போயிருக்குது. அல்லேலூயா. உலர்ந்த ஸ்டேட்ல இருக்கிற அந்த எலும்புகளை போல நான் இருக்கிறேன். நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நம்பு, என் வார்த்தையை மாத்திர நம்பு, என் வார்த்தையை நீ கண்களை மூடிக்கொண்டு விசுவாசி. அமேன். சோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. ஆண்டவர் சொல்றாரு, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருக்கும் பொழுது அந்த ஆபிரகாம் என்ன செய்தாராம்? ஆண்டவர் விசுவாசிச்சார். ஆண்டவர் எப்படி விசுவாசித்தார்? அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வார்த்தை, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், ஆமீன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், ஆமீன், உன்னுடைய சந்ததி இப்படியா இருக்கும், உனக்குள்ள பூமி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரே. அந்த தேவனை நான் விசுவாசிக்க போகிறேன்னு சொல்லி அவன் விசுவாசித்து கொண்டே இருந்தாரு. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் முன்பாக இருக்குது. அல்லேலூயா. ஆனாலும் விசுவாசிச்சாரு. ஆண்டவர் எது இல்லையோ அதை உருவாக்கி உண்டாக்கி கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி மகிமைப்படுத்த செய்தார். ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் 3:17 வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், ஆமென், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல எது வாக்குத்தத்தம்? யாராவது சொல்ல முடியுமா? இதுல எது வாக்குத்தத்தம்? ஆமென். சோத்திரம். எதுங்க வாக்குத்தத்தம்? ஃபுல்லா வாக்குத்தத்தமா இல்ல எது வாக்குத்தத்தம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம் ஆமீன் கடைசி வரியில இருக்குது, இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் என்னன்னா, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அமீன். மிருக ஜீவன்கள் கஷ்டப்படுது, நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆண்டவரே. அமீன். சோத்திரம். எங்கே பார்த்தாலும் வறட்சியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரு செழிப்பில்லாத சூழ்நிலை இருக்குது, எங்கே பார்த்தாலும் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்குது, இதெல்லாம் நம்பவே முடியல ஆண்டவர் என்று சொல்லி காணப்படுகிற வேளையில் ஆண்டு சொல்கிறாரு, அந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். அல்லேலூயா. நிரப்பப்படும்னு சொல்லிட்டு அதை எப்படி செய்ய போறாரு? நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அப்படி செய்யணும்னு கர்த்தர் விரும்பமானார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் ஸ்தோத்திரம் அப்படிதான் ஆண்டவரிடத்துல நம்பிக்கையே மற்றவங்களாம் நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. இவரா தகப்பனாவாரு, இந்த சாராளா தாயாவா? ஆமென். சோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தகப்பன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே போல இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மழை வரணும்னா ஒரு அறிகுறி இருக்குது, அப்படிதானே? அங்க எலியா பார்க்கும் பொழுது கையளவு மேகத்தையாச்சு பார்த்தார். ஆமென். அதை பார்த்துட்டு பெருமழை வரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஓட வைத்தாரு. இங்க ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட. ஆண்டவரை எப்படி ஆண்டவரே இது அப்ப இந்த வாக்குத்தத்தம் வரும்? நான் எப்படி ஆண்டவரை நான் நம்புறது? நான் எப்படி விசுவாசிக்கிறது? அப்போ ஏதாவது ஒரு கருமேகம் வந்தாலும் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கலாம். ஏதோ ஒரு காற்று சில்லுன்னு ஒரு காற்று அடிச்சாலும் நான் விசுவாசிக்கலாம் ஆண்டவரே. அப்ப நான் எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறது அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்றேன், இதெல்லாம் பார்க்க மாட்டான், ஆனா பள்ளத்தாக்கு நிரப்படும். விசுவாசிக்கிறியான்னு கேட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? மறுநாள் காலமே 2 ராஜாக்கள் 3:20 வாசிங்கன்னா 20 வாசிங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீராலே நிரம்பிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதம்பாக்கத்துல இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் ஆண்டு சொல்லும் பொழுது ஆண்டவர் இங்க காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல. ஆமென். சோத்திரம். சைதாப்பேட்டையில மழையை பெய்ய வைத்து இங்க கொண்டு வந்து நிரப்பிட்டாரு. கிண்டில பெய்ய வைத்து இங்க கொண்டு வந்து நிரப்பிட்டாரு. பட்ரோட்ல பெய்ய வைத்து இங்க கொண்டு வந்து நிரப்பிட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இதுதாங்க நடக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு இந்த மனிதனால தான் எனக்கு வரும்,
இந்த மனிதன் என்னுடைய சொந்தக்கார் இவர் இருக்கிறார், அவர் நல்ல ரிச்சஸ்ட் பர்சன், அந்த மனுஷன் தான் எனக்கு உதவி செய்வார்னு அப்படின்ட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை அவர்கள் மேலே வைத்திருக்கலாம். அந்த நம்பிக்கை சுக்குநூறாகி நம்புவதற்கே ஏதுவில்லாத சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் ஒரு சின்ன அற்பமான ஒரு ஆளை கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா, ராமேன் சொல்லலாமே. ஆமென். லண்டன்ல ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லி ஆமென் சோத்திர ஒரு தேவ மிஷனரி, ஹல்லேலூயா, அவர் என்ன செய்கிறார், ஒரு பெரிய ஆசிரமத்தை நடத்துறார். எண்ணற்ற அநாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த அநாத பிள்ளைகளுக்கு தினந்தோறும் சாப்பாடு போடணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்ல ஒரு விசுவாச வீரனா இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் அவங்க கூட இருக்கிறதான உடன் வேலையாட்கள் என்ன செய்வாங்களாம், கிட்ட வந்து ஏதாவது பணம் இருக்குதா அதை கொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாவது வாங்கிட்டு வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நாங்கள் ஜெபம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் மாத்திரமே பண்ணுவாராம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாராம். ஹல்லேலூயா. இதோ ஒரு இடத்துல ஒரு மேரேஜ் கேன்சல் ஆயிட்டு அந்த மேரேஜ்ல இருந்து வந்த எல்லா உணவுகளும் வந்து சேர்ந்துருமா. ஏ கிளாஸ் ஃபுட்டு கொண்டு வந்து சேர்த்துருவாங்களாம். ஹல்லேலூயா. ஆமென். உணவுகளை கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து விட்டு நிறைய நேரத்தில் போயிடுவாங்களாம். இப்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ஜெபித்து ஜெபித்து விசுவாசித்தே அந்த பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நாட்களில கூட நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில கூட நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியங்கள், அந்த பாதையில நம்பிக்கையற்ற ஒரு பாதையில போய் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, எப்படி நடக்கும் நீ ஆராய்ச்சி பண்ணாத மகனே, அவன் செய்வான் ஆராய்ச்சி பண்ணாத, மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து தோற்று போகாதே, வெட்கப்பட்டு நிற்காதே, என்னுடைய வார்த்தையை நம்பு, வார்த்தை நன்மை செய்யும். ஹல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. கர்த்தருடைய நாம மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஆபக்குக்கு 1:5 சொல்லுகிறார். ஆபக்குக்கு 1:5 ஜெபமாய் நீங்கள் மாற்ற வேண்டிய நேரம் இது. ஆபக்குக்கு 1:5 நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நான் நடப்பிப்பேன். அல்லேலூயா. நீங்க நம்புவதற்கு ஏதுமில்லாம இருப்பீங்க. அப்படிப்பட்ட நாளில் உங்களுக்கு ஒரு நான் கிரியையை நான் நடப்பிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இங்க போய் கொண்டிருக்கிற பாதை நம்பிக்கையற்ற பாதையில போய் கொண்டிருக்க, விசுவாசிக்க கூட முடியல ஆண்டவரே. ஆனாலும் நான் உங்க பிள்ளை ராஜா, பிள்ளையாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்க தேசத்துல ஒரு கிரியையை நீ நடப்பிப்பீராக, உலக நாடுகளில் கிரியையை நடப்பிப்பீராக. எங்கள் தேசத்துல இருக்கிறதான உம்மை அறியாத ஜனங்கள் மத்தியில உம்முடைய பலத்த அதிசயமான கிரியையை நீர் எங்கள் நாட்களில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க, எங்கள் நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் நீர் நடப்பியும் ஐயா. எங்க ஊழியத்தில் நடப்பிப்பீராக, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடப்பிப்பீராக, எங்களுடைய ஆண்டவரே சபையில நடப்பிப்பீராக. நாங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை, அல்லேலூயா, எங்க நாட்களில நடப்பியும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபைகளில ஆமென் ஜெபம் என்பது இல்லைங்க. இன்னைக்கு அநேக சபையில ஒரு மனம் என்பது இல்லை. இன்னைக்கு அநேக சபைகளில ஆமென் சோத்திர பரிசுத்தம் என்பது இல்லை. அப்படிப்பட்டதான கடைசி காலத்துல நாம் வந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமே, அருமையான சபையை கொடுத்திருக்கிறேன், உன்னை ஜெபத்தில் வழி நடத்தக்கூடிய சபையை நான் கொடுத்திருக்கிறேன், உன்னை விசுவாச பாதையில கொண்டு செல்லுகிற வார்த்தைகள் நிறைந்த சபையை நான் கொடுத்திருக்கிறேன். நீ என்ன செய்யணும்னு கேட்டா, நீ ஜெபிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. என் வார்த்தையை மாத்திர பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணு. விசுவாசியாத கிரியை உங்க நாட்களில் நான் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இங்க இருந்தெல்லாம் நன்மை வருமா? இங்க இருந்தெல்லாம் நன்மை வருமா? இந்த நாசரத்துல இருந்தெல்லாம் நன்மை வருமா? ஆண்டவரே போயிட்டாருங்க. இயேசுவே போனார் அந்த இடத்துல. நன்மை செய்ய முடியல, அற்புதம் செய்ய முடியல. ஏன்? என்ன காரணம்? விசுவாசிக்க முடியல அவங்களால. அல்ல, ஆண்டவர் கேட்கறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம், அதை செய்ய முடியல அவங்களால. அதனால அற்புதமும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வார்த்தையை கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, என்னை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, நன்மை வரணுமா? அல்லேலூயா. அதே நாசரேத்து ஊர்ல அந்த நாசரேத்து வீடு அப்படியே விடணும்னு கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட முத்திரையோடு அந்த நாசரேத்து ஊர் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்தாரு, சொந்த குமாரனை அனுப்பி நசரனாக இயேசுவை எழுப்பி அப்போஸ்தலர் 10:38 படி ஹல்லேலூயா, நன்மை செய்கிறவரை அதே இடத்துல எழுப்பின வல்லமை உள்ள கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார்.
நன்மைகளை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அதிசயமான கிரியைகளை நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு மாடு பயங்கரமான மாடு. அது அந்த மாடு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சபையினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அந்த மாடு, அவன் அந்த மாட்டினுடைய ஓனர் என்ன செய்யறான், இந்த மாட்டை என்ன பண்ண போறேன், இந்த மாட்டுக்கு ஒரு சவால் வைக்க போறேன். இந்த மாட்டை யாராவது ஒருத்தர் சிரிக்க வைக்கணும், இந்த மாட்டை அட வைக்கணும், இந்த மாடை ஓட வைக்கணும். இப்படி செய்தா அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்யணுங்க? சிரிக்க வைக்கணும், அழ வைக்கணும், ஓட வைக்கணும். யாராவது செய்ய முடியுமா? மாடை சிரிக்க வைக்க முடியுமா? அழ வைக்க முடியுமா? ஓட வைக்க முடியுமா? யாராவது செய்ய முடியுமா? ஆனால் ஒரு பாஸ்டர் அதில் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படியா? எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனார். அந்த பாஸ்டர் என்ன செய்தார், உடனே போயிட்டு நேராக போயிட்டு என்ன பண்ணார், எப்பா மாடை பார்த்து கிட்ட போயிட்டு, நாங்கள் எல்லாரும் ஒரு மனமாக ஒன்றாக இருக்கிறோன்னு சொன்னார். சிரிக்க ஆரம்பிச்சிச்சு மாடு. கிறிஸ்தவத்தினுடைய நிலை. சிரிக்க ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமாக சிரிக்குது. மாட்டு ஓனர் பார்க்குறாரு, என்னடா இது, என்னடா சொன்னாருன்னு தெரியல, இந்த மாடு இப்படி சிரிக்குதே. ரெண்டாவது என்ன செய்யணும்? அழ வைக்கணும். அவர் படுற பாடுகளை சொன்னாராம். நான் 7 மணிக்கு வர சொல்கிறேன், 11 மணிக்கு வராங்க. நான் கூட்டத்துக்கெல்லாம் வர சொல்கிறேன், அவங்க நன்மைக்காக வர சொல்கிறேன், ஒருத்தரும் கீழ்படிய மாட்டேன்றாங்க. ஆமென். என்ன செய்யறதுனே தெரியல. அவர் படுற பாடெல்லாம் சொன்ன பொழுது அந்த மாடுக்கே துக்கம் தாங்காம அழ தொடங்கிடுச்சான். அப்புறம் என்ன பண்ணணும்? ஓட வைக்கணும். அதுதானே. அவர் என்ன சொன்னாராம் கடைசியா அந்த மாடை பார்த்து, இன்றைக்கு சாயந்தரம் இந்த பக்கத்து தெருவில் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். மாடு கயிறை அழுத்துக்கிட்டு ஓடிடுச்சான். இப்படி நிறைய சபைகள் இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அமேன், இந்த ஈவினிங் பார்க்காம எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அமேன், சோத்திரம். கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அமேன், சோத்திர, விசுவாசியாத கிரியையை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், இதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உண்டு, என்னிடத்திலே உண்டு. நான் வார்த்தையை நிறைவேற்றுவ வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே, ஆமென், சோத்திரம், 2:3 நீங்கள் வாசிக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. அருமையான வாக்குத்தத்தம் இல்லையா? ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி ஆபிரகாமினுடைய நிலையை எல்லாரும் அறிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:5. அப்போஸ்தலர் 7:5. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், ஆமென், அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினான். எப்படிங்க? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சோத்திரம், இதெல்லாம் நடக்காத வழி. ஆமென், சோத்திரம். ஒரு பக்கம் நம்பவே முடியாத நேரத்தில் தம்முடைய வாக்கு நிறைவேற்றி தரார் ஆண்டவர். ஆமென், சோத்திரம். ஆமென். இந்த பாதை என்ன பாதைன்னா, ஒன்றுமே இல்லாத பாதை. ஒன்றுமே கிடையாது. என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய ஜீவியத்தில் ஒன்றுமே கிடையாது. ஜீரோவா இருக்கிறேன். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு அடி நிலம் கூட இல்லையாங்க. நமக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல வீடை கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கறதெல்லாம் என்னன்னா, நீ விசுவாசி. அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. நீ விசுவாசி. நீ பிணியாளிகளை சொஸ்தமாக்குகிற வல்லமையை நீ பெற்றுக்கோ. நீ விசுவாசித்தா எல்லாமே கூடுன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஆபிரகாமுக்கு இல்லை. ஒரு அடி நிலமும் இல்லை, பிள்ளையும் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில், ஆமென், சோத்திரம், அந்த தேவ மனுஷன்
கர்த்தருடைய வார்த்தையை இறுக பிடித்து கொண்டு, அந்த ஆதியாகமம் 2:3 கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆமென், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் சொல்லிட்டாரு, இதுல ஒரு எழுத்தாகிலும் தவறி போகாது என்றதை அவன் விசுவாசத்தோடு நீதியாக எண்ணினான். எதை தெரியுமா? வார்த்தையே. ஹல்லேலூயா. என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா, நான் தகுதியற்றவன், இந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் தகுதியற்றவன், ஆனா இதை கொடுத்தவரை நான் விசுவாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிங்க, கண்மூடித்தனமா விசுவாசிங்க. ஆண்டவர் என்ன செய்வார்னா, கர்த்தர் எதெல்லாம் உடைய வாழ்க்கையில இல்லையோ அவைகளை உண்டாக்கி தர அவர் வல்லவராயிருக்கிறார், உருவாக்கி தர வல்லவராயிருக்கிறார். வெளிச்சமே இல்லை அந்த இடத்துல, இருளும் வெளிச்சமும் வெவ்வேறாய் பிரியத்தக்கதாக வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது ரெண்டும் வெவ்வேறாய் பிரிந்தது. வெளிச்சம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது, ஆகாய விரிவுகள் உண்டாயிற்று என்று சொல்லுகிறது, மச்சங்கள் உண்டாயிற்று என்று சொல்லுகிறது. எல்லாமே வார்த்தையினாலே உண்டாக்கி தந்தவர். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதை உண்டாக்கி தந்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லை. இதெல்லாம் இல்லையா என்னுடைய வாழ்க்கையில, இந்த காரியம்லாம் இல்லை. ஆமென், சோத்திரம். பரவாயில்லை, ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் உருவாக்கி தர நான் வல்லவர் என்பதை விசுவாசி. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. இதெல்லாம் புரியாதுங்க நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவர் செய்யறது புரியாது. சில நேரத்துல ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை செய்யறாருன்னு புரியாது. நல்லா கவனிங்க. இந்த யோசுவாவை எடுத்துக்கொண்டா 6:2 வாசிங்களேன். யோசுவா 6:2. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போதுங்க. ஹல்லேலூயா. இது என்னங்க? இது வாக்குத்தத்தம். அல்லேலூயா. வாக்குத்தத்தமா? இதுதான் ஆன்சர் மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா இனி வருகிற வசனங்களை நீங்க படிச்சாதான் தெரியும் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்து அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி. ஆமென். ஆனா ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, இதுதான் நடக்கும் உன் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன டெமோ காட்டுறாரு அப்படின்னு கேட்டா, 6 நாள் நீ சுத்தி வரணும் அமைதியா. ஆமென், சோத்திரம். 7வது நாள் எக்காலம் ஊதி ஆர்ப்பரி இந்த அலங்கம் இடியும். இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவங்க அதே போல ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்யறாங்க. அந்த எதிரி நாட்டுக்காரன் சும்மா இருப்பானா? கொக்கரித்து சிரிச்சிருப்பான். என்னது, இவ்வளோ பெரிய அலங்கத்தை 6 நாள் வெறுமனையா சுத்தி வர போறாங்களாம் இவங்க, 7வது நாள் ஆர்ப்பரிக்க போறாங்களாம், இது இடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாரு. ஆனா அந்த இடத்துல சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. எதிரிக்கும் புரிந்து கொள்ளல, இது ஜனங்களுக்கும் புரியல என்ன நடக்குது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, அதை நாங்க விசுவாசித்து நாங்க நடத்த போகிறோம்னு சொல்லி அதே 6 நாள் அவர்கள் என்ன செய்தாங்க? சுற்றி வந்து 7வது நாள் எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் சொன்னது போலவே அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரேம்மா, இதை நீ செய்ய, இந்த அதிகாரத்தை நீ படி. ஆமென், சோத்திரம். அப்படி சொல்லும் பொழுது நிறைய நேரத்தில் புரியாது. ஏன் இதை சொல்றாரு? ஆமென். ஏன் இந்த அதிகாரத்தை நான் படிக்கணும்? ஏன் இந்த வசனத்தை நான் படிக்கணும்? ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் உபவாசம் இருக்க சொல்றாரு? ஏன் இந்த காரியத்தில் ஆண்டவர் சில காரியங்களை பொருத்தனைகளை செய்து ஜெபம் பண்ண சொல்றாரு? ஒன்றுமே தெரியாம இருக்கலாம். ஆனா புரியலினாலும் ஆண்டவர் இதை சொன்னாருன்ற வார்த்தையை கனப்படுத்தி, ஆமென், ஸ்தோத்திரம், அது அப்படியே வள்ளி புள்ளி மாறாம நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் புரிய முடியாது, ஆனால் புரியும்படி கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாதுங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அவர் நிறைவேற்ற ஆரம்பித்தா, ஆமீன். யோசேப்புக்கு அவருடைய வசனம் நிறைவேறும் அளவும் புடமிட்டு கொண்டே இருந்தது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. நம்முடைய வாழ்க்கையிலும் சில புடமிடுகிற பாதைகள், நம்பிக்கையற்ற பாதைகள், புரியாத பாதைகள், இனி நடக்காது என்று முற்றுப்புள்ளி வைத்த பாதைகள்ல ஒருவேளை போகலாம். ஆனா விசுவாசத்தின் ஆவியை மாத்திரம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் வார்த்தையை இறுக பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். பலவீனத்தை விசுவாசத்தினாலே ஜெயிக்க முடியும். விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை செய்து பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணுக்கு புலப்படாத வல்லமைகளை மேல ஜெயம் எடுக்க முடியும். ஏன் என்னுடைய தொழிலில் இவ்வளவான சரிவுகள் ஏற்படுகிறது? அதுக்கு காரணமாக இருக்கிற சத்துரு யார்?
விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தத்தை உபயோகப்படுத்தி உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த விசுவாச ஜெபம் சத்துருவை கருவறுக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென், சோத்திரம். புதிய பாட்டுல அனனியா என்ற ஒரு சீசன் இருக்கிறான். அவனை கர்த்தர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நேர் தெருன்னு ஒரு தெருவுக்கு போ, அங்க போனீங்கன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பேர் என்ன தெரியுமா, சவுலு. அவர் சொல்லும் பொழுது இவர் அப்படியா எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அனனியா. ஆண்டவர் சொல்லும் பொழுது கேட்கிறார், ஓ சரிங்க ஆண்டவரே நான் போறேன், நேர் தெரு, அப்புறம் இந்த தெரு, சரி போயிட்டு இந்த வீட்டில் யார் இருக்கிறா, சவுல் இருக்கிறாரு, சரி அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், கையை வச்சு நீ ஜெபம் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஷாக்கு அனனியாக்கு. என் ஆண்டவரே திரும்ப அந்த பேரை சொல்லுங்கன்றார். சவுல்பா ஒரு பேரு. ஆண்டவரே சவுலா, இந்த சவுல் யார் தெரியுமா ஆண்டவரே? சவுலுக்கு ஆண்டவருக்கு இவரு இப்ப சொல்றாரு, சவுல் யார் தெரியுமா ஆண்டவரே? இப்ப பார்க்கிற எல்லா சபையை நொறுக்கிறானே, இது இவர் தான் ஆண்டவரே. இவருக்கா என்ன ஜெபம் பண்ண சொல்றீங்க? இப்ப அவனை தான்ப்பா ஜெபம் பண்ண சொல்றேன், அவருக்கு தான்ப்பா நான் ஜெபம் பண்ண சொல்றேன். எப்பா ஆண்டவரே சவுல் யார் தெரியுமா ஆண்டவரே? இங்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் அடிச்சு நொறுக்கி இவர் தான் ஆண்டவரே. நான் போனா ஒருவேளை என்ன கூட அடிக்க நேரிடலாம் ஆண்டவரே. இந்த சவுலுக்கு ஆண்டவரே, ஏன்பா அந்த சவுலுக்கே தான்ப்பா. நீ பார்த்த சவுல் கிடையாது, இப்ப நான் அவனை மாற்ற போகிறேன். அவன் எத்தனை சபைகளை அவன் அடித்து நொறுக்கிறான், 100 சபைகளை அவன் மூலியமா எழுப்ப போகிறேன். நான் அவனுக்குள்ள லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அனனியாக்கு புரியல. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏன் அனுப்புறாரு, என்ன செய்திருக்கிறார் ஒன்றும் புரியல. ஆனா அவர் சொன்னதை போய் செய்தாரு. பவுல் எழும்பினா. ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் கர்த்தருடைய சுவிசேஷம் பரவினது. ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் புரியாம இருக்கலாம், நம்பிக்கையற்று இருக்கலாம், இதெல்லாம் ஒன்றுமில்லை என்ற நிலவரத்தில் இருக்கலாம். ஆமென், விசுவாசியாத ஒரு நாட்கள் கூட இருக்கலாம். ஆனா ஒன்று செய்யுங்க. எரேமியா 33:3 சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடு கூப்பிடு. ஹல்லேலூயா. 33:3 வாசிங்க, முடிக்கலாம். 33 கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நீ அறிய மாட்ட, இதெல்லாம் ஏன் நடக்குது, ஆமென், இதெல்லாம் எனக்கு எட்டாதது தான் நீ சொல்லுவ. அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிக்க நான் ரெடியா இருக்கிறேன். நீ விசுவாசிக்க ரெடியா இருக்கிறியா? ஹல்லேலூயா. ஆமென். புரியாத பாதை, நம்பிக்கையற்ற பாதை, இடுக்கனான பாதை, ஆமென் சோத்திரம், குறுகலான பாதை, கஷ்டமான பாதை, போராட்டம் நிறைந்த பாதை, முட்கள் நிறைந்த பாதை, இதுல நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். எந்த பாதையில நீங்க போய்கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளையே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தரை ஆபிரகாமை போல விசுவாசிருங்க. அல்லேலூயா. ஒன்றுமே இல்ல, விசுவாசிக்கிறார். புரியவே இல்லை, விசுவாசிக்கிறார். எதுவுமே நடக்காத சூழ்நிலை, விசுவாசிக்கிறாரு. கஷ்டமான பாதை, விசுவாசிக்கிறார். அவருக்கு தெரிந்ததெல்லாம் விசுவாசம் தான். அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லது போல ஜெபத்தில் ஹல்லேலூயா இந்த வார்த்தையை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, நான் அறியாத காரியங்களை நீர் செய்ய போகிறீர். ஆண்டவரே, நான் எட்டாத காரியங்கள் எங்கள் சபையில, எங்க ஊழியத்துல, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, எங்க குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய தேவைகள் மத்தியில நீர் செய்யதான் போகிறீர், நீர் அறிவிக்கதான் போகிறீர், நான் சாட்சியாய் மாறதான் போகிறேன். ஆண்டவரே, இப்படி உத்தரவாதமாய் நீங்கள் எடுத்து ஹல்லேலூயா இந்த வார்த்தையை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. எந்த வார்த்தை உங்களுக்கு தருகிறாரோ அந்த வார்த்தை இறுக பிடித்துக்கொள். நன்மையும் கிருபையை தொடர வேண்டுமா? அந்த வார்த்தை இறுக பிடித்துக் கொண்டு எனக்கு நன்மையும் கிருபையும் லிட்டரலா என தொடரணும். ஆண்டவரே, ஓடபலா கரியந்தரபா. ஹல்லேலூயா. என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யணுமா? அந்த வார்த்தையை இறுக பிடித்துக் கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின் படி ஆக கடவுது என்று சொல்லுங்க. உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு அவர் பதில் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த நாட்களில ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு குடும்பமாய் எழும்புங்க, சபையாய் எழும்பி ஹல்லேலூயா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை சபைக்கு, ஊழியத்திற்கு, தனிப்பட்ட வாழ்வுக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையிலேயே கர்த்தர் அறிவித்து வழி இதுவே என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆமென் சோத்திரம் எது ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை தான் அங்க சாட்சியிட போகுது. ஹல்லேலூயா, அந்த வார்த்தையான தேவன் தான் அங்க சாட்சியிட போகிறார். இந்த பிள்ளை ஆமென் இந்த பாதையில ஆமென் என்னை இறுக பிடித்து கொண்டாங்க, என்னை விசுவாசித்த தேவனுடைய பிள்ளை இது. இந்த சகோதரன் என்னை விசுவாசித்த தேவனுடைய சகோதரன், ஒன்றுமில்லாத நிலவரத்தில் கூட என்னை விசுவாசித்தாரு இவரு. ஹல்லேலூயா, இந்த சாட்சி தான் பரலோகத்தில் பலமான துணி கேட்க போகிறது. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாம மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவருடைய வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் வாக்குகளை தந்து கொண்டே இருக்கிறார். தருவார், இனியும் தருவார், இனிமேலும் தருவார். எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் தந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா, இந்த 7வது மாதத்துல ஒரு புதிய துவக்கத்தை தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்க எழும்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஒரு புது கிருபை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, உங்க வார்த்தையை விசுவாசிக்க இந்த பாதையில நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் போய் கொண்டிருக்கிற பாதை ஆண்டவரே கஷ்டமான பாதை தான், ஆனாலும் உங்க வார்த்தையை விசுவாசிக்க எனக்கு கிருபை தாங்க. இதை ஒன்றை சொல்லி நீங்க ஒரு ஜெபத்தோட ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நடத்தும். உடபலாக்காரி அந்த ரபா. ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், என் குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி, எல்லா கரங்களை தட்டி ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நிரப்புங்கப்பா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. விசுவாசத்தோடு வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. விசுவாசத்தோடு புது கிருபை தாரும் தேவா. கரங்களை தட்டி புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நீ. விசுவாசத்தோடு புதிய நாள் 7வது மாதத்திலிருந்து வருகிற டிசம்பர் வரைக்கும் ஓ ரபா கபல பரிபியா உங்க வாழ்க்கை வரும் முழுவதும் வரைக்கும் புதிய கிருபைகளை தந்து, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம் விசுவாசத்தின் ஆவியை கத்த தருகிறார். கைகளை தட்டி கொண்டிருக்கிற வேளையில விசுவாசத்தின் அபிஷேகத்தை அநேகர் மேல ஊற்றுகிறார். ஓ சிரசின் மேல விசுவாசத்தின் ஆவி இறங்குது, நாவில விசுவாசத்தின் ஆவி இறங்குது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். மலையை பார்த்து பேசக்கூடிய விசுவாசம், மலைகள் பெயர்க்கத்தக்கதான விசுவாசம். எபிரனுடைய விசுவாசத்தை போல, நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை போல இயேசுவின் இருதயத்துக்குள்ள காணப்பட்ட விசுவாசம்.
ஓ ரபா கபலவரிபியா. அப்படிப்பட்ட ஒரு புதிய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, எல்லா வாலிபர்கள் மேல பலமாய் பாய்வதாக. ஓ ஷியாந்தா ரபா கதிடா பகதாடா பகதிடா. ஒரு நிமிஷம் எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. விசுவாசத்தின் ஆவி அளவில்லாமல் 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 ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்களிலே ஆண்டவரே அந்த விசுவாசி அது நல்ல கிரியையை, அதிசயமான கிரியையை, அபூர்வமான கிரியையை எங்கள் நாட்களிலே நீர் செய்ய வேண்டும் ஐயா, செய்ய வேண்டும் ஐயா. எங்க தேசத்துல நீர் செய்ய வேண்டும் ஐயா. எங்க தேசம் அறிந்து கொள்ளுகிற அறிவை அறிகிறத்தக்கதாக செயலை நீர் செய்ய வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசம் முழுவதும் அறிந்து கொள்ள போகிறது ஆண்டவரே. இந்திய தேசத்துல ஒரு ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்த்திராத ஒரு எழுப்புதல் வெடிக்க போகிறதப்பா. ஆத்துமாக்கள் கொத்து கொத்தாய் சபையில வந்து சேர்க்கப்பட போகிறார்கள் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நிறுத்தாமல் நாங்கள் ஜெபிக்க கிருபை தருவீராக. விசுவாச அறிக்கை செய்ய கிருபை தருவீராக. சூழ்நிலையை பார்த்து பேச கிருபை தருவீராக. மலைகளை பார்த்து பேச கிருபை தருவீராக. மலைகளை பேர்க்கத்தக்கதான விசுவாசத்தின் ஆவியை உடபலாக்காரி அந்த ரபா ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள, நாவுக்குள்ள, கண்களுக்குள்ள அது பாய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவ கரமதை செய்து ஆபிரகாமை ஒருவனாய் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்து அவனை பலுகி பெருக செய்த வல்லமை உள்ள கர்த்தர் இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீரப்பா. எங்களோடு கூட இடைப்படுங்க. உடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதிங்க. கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க.